தாண்டா மூச்சு வாங்க முடியுது. இந்த ஆளு வந்துட்டாலுமே கொட்டை எரிக்கிறதுடா. அமலை பேரன்பு காட்டிய பெரிய விளக்கம் அதே சார்ந்த நமது தாய்மார்களுக்கும் நம்மள எத்தனையோ ஊருக்கு நாடகத்துக்கு போயிருக்கோம்யா. ஆனா நம்ம வெள்ளிமலையில மாதிரி இந்த மாதிரி கூட்டத்தை எங்கேயும் பார்த்ததில்லை. அருமையான கூட்டம், அன்பான கூட்டம், அன்பு தாய்மார்களுக்கு அன்பான கூட்டம். நமது தாய்மார்களுக்கும் உடன்பிறவா சகோதர சகோதரர்களுக்கும் வருங்கால வழிவர்களுக்கும் எதிர்கால ஈழ சிங்கங்களுக்கும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு சொல்லக்கூடிய இங்கே காவல் பொறுப்பனை ஏற்று கடமையை செய்வதற்காக வந்துள்ள நமது காவல்துறை அதிகாரிகளுக்கும் 64 கலைகளையும் சிறந்த கலையாக கருதப்படும் இந்நாடகத்தை காண வந்திருக்கும் ஏனைய சுற்றுவட்டார கிராமத்தார்களுக்கும் நாடகம் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கும் வீட்டிலே படுத்துக் கொண்டு காதால் கேட்டுக் கொண்டிருப்பவர்களுக்கும் இல்லையா இதே உனக்கு எனக்கு பிரச்சனை வர்றத இவங்க எல்லாம் நாடகம் பார்க்க வந்திருக்காங்க. சரி, இவங்களுக்கு சொல்லு நன்றி வணக்கம்லா. ஐயா ஏன் வீட்டுல படுத்துறது வாங்க சொல்லிக்கிட்டீங்க? ஏன் ஐயா இப்ப நாடகம் பார்க்கற பாத்திரம் வீட்டுக்கு போயிருவாங்க. இந்த நடக்க முடியாது இருக்கா வந்தீங்களா? 95 வயசுக்கு மேல அடிச்சா அது ஒரு ஓஏபி கேஸ் உங்கள மாதிரியே. அப்ப நான் கண்டு போய் சொல்லப்ப ஏன்னா வீட்டுல படுத்துட்டு அவங்களே காதல கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு வந்திருக்கிற பெட்டிக்கார அண்ணன் எப்படி அமுக்கிறாரு? என்ன உங்களவா? எங்க அக்கால அம்மைக்கு தானே இப்படி கிடக்குற. எப்படி கிடைக்க? நல்லா இருக்கா? இல்ல இல்ல, அது சரி இருக்கட்டும், அது வேண்டாம். நல்லாவே இருக்கேன். நல்லாத்தான் இருக்கணும். காலம் 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 வீட்டிலே படுத்து காதால் கேட்டு கொண்டிருப்பவர்களுக்கும் வருங்கால வாசலுக்கும் எதிர்கால சிங்கங்களுக்கும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு சொல்லக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் காலையில் காடு சென்ற மாலையில் விடுதலும் ஏனைய விவசாய பெருங்குடி மக்களுக்கும் நமது கல்லூரி மாணவ மாணவர்களுக்கும் மற்றும் சிறப்பானவர்களில் ஒரு நாடகத்திற்கு ஒளி ஒளி அமைத்திருக்கும் பிற மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அப்பனர்கள் ரேடியோ துறைமார்களுக்கும் மற்றும் இந்த நாடகத்திற்கு சிறப்பானவர்களை இங்கே வீடியோ ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கும் அன்பு உள்ளம் தங்கராஜ் அண்ணா அவர்கள் சார்பிலும் எங்களை சார்பிலும் மற்றும் இந்த நாடக அமைப்பாளர் மதிப்புக்குரிய ஏஎல் செல்வம் நமது செல்வம் அண்ணா அவர்கள் சார்பிலும் எங்களை சார்பிலும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகை சார்பில் நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். ஐயா வணக்கம் சொல்லியாச்சு. இனிமேல் யாருக்கும் சொணக்கமே இருக்கக்கூடாது. சொணக்கம் இங்க இருந்து நமக்கள வந்து பிணக்கம் பிணக்கம் வந்தா நீங்க எல்லாம் கலகலப்படுறதா தாங்க நாங்க கலகலப்பா இருக்க முடியும். அப்புறம் அதை விட்டுவிட்டு என்னமோ வப்பாட்டிய பறி கொடுத்தது மாதிரி கண்ணத்துல கை வச்சுட்டு உட்கார்ந்திருக்க கூடாது. நீங்களும் கலகலப்பா இருக்க நாங்களும் கலகலப்பா. நீங்க பறி கொடுத்து வண்டியில உட்கார்ந்தீங்களா அந்த மாதிரி யாரு நீங்க வேற சும்மா இருங்க. நான் வரையும் உங்களை எல்லாம் பார்த்துக்கிட்டு வந்தேன். என்ன லேசா அசந்துட்டு நீங்க நினைப்பீங்க. அந்த யாபத்திலே வந்தீங்களா? நாடு ஆரம்பிச்சாச்சு. ஐயா கூத்துல கோமாரி வந்தாச்சியா? கூத்துல கூத்து கூத்தியா? கூத்துதாயா? கூ கூ இத்து சொல்லு சூத்து. கூத்துல கோமாரி வந்தாச்சு. நாடு ஆரம்பிச்சாலும் கூத்துல கோமாரி வந்தா கோமாரிக்கு முதல் 2 வேலை. அப்படி எந்திரிச்சு உட்கார்த்த என்ன பெற்ற சீதை சீதை எல்லாம் நோய் அங்க இருந்து அந்த படுக்க வந்திருக்க மூக்க அத்து விடுவேன். அது இது அது செய்யுது ஒன்று செய்யுது ஏத்த மூக்காயத்த நல்லா இருக்கியா? அந்த மாதிரி இருக்கணும். நம்மகிட்ட கலகலப்பா இருக்கணும். எந்த நாடகத்திலையும் வந்தமா ஏன் வந்த ஏன் செத்த ஏன் போன முடியல இருக்கக்கூடாது. ஆமா பிரசவ கட்ட பொத்துறது மாதிரி பொத்தி படுத்து கிடக்க எடுத்து விடு. நல்ல இந்த மாதிரி படுக்க விடாம பாக்குறது என்னுடைய வேலை. சிலர் போடுங்க வந்துருப்பாங்க. அட ஏங்க நீங்க வேற வெத்தலை வாக்கு போடணும் சிலர் வந்துருப்பாங்க.
சில பேர் நாடகம் பார்க்க நாள் வந்திருப்பாங்க. 4 பேர் நாடகத்தை விட்டு விட்டு நல்லா தண்ணி அடிச்சு விட்டு அதுல புத்து போகணும்னு வருவாங்க. அப்படி யாரும் இன்னைக்கு கிடையாது. அது அவங்களால செஞ்ச உதவி. ஆனா நம்ம ஊர்ல நம்ம வெள்ளிமலையில் அப்படி கிடையாது. ரொம்ப சிறப்பான மக்கள், ரொம்ப அமைதியான மக்கள் இருப்பதனால, இருந்தாலும் கூட இன்னைக்கு நீங்களே எப்படி இருக்கணும், எல்லாம் நீங்க கூத்து பார்க்க வந்திருப்பதனால கூத்தெல்லாம் இன்னைக்கு எப்படி நடக்குது தெரியுமா? உங்க கண்ணால நாடகத்தை பாரு, கொண்டாடப்படக்கூடிய இந்நகரத்தில் கொண்டாடப்படக்கூடிய பேர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய நமது மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் கொட்டாம்பட்டி ஒன்றியம் நமது கொட்டம்பட்டி கிராமம் நமது குருவார்பட்டி வெள்ளிமலையில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ வில்லையார் ஹலோ ஆச்சாரம் தவறாம இன்னொன்னு எத்தனையோ நம்ம ஊருக்கு போறோம், நம்மளும் எத்தனையோ ஊருக்கு போயிருக்கோம். ஆனா உண்மையிலேயே தச்சிருவா இருக்கக்கூடியது நம்ம ஊர்ல நமது அருள்படுத்த இருக்கும் நமது வில்வியார் சாமி. வில்வியார் வில்லியார் 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 சாமி வந்து உண்மையிலேயே எல்லா ஊர்லயும் பாத்தீங்கன்னா மழை பெய்யல. ஆனா இன்னைக்கு நீங்க எப்படி அந்த வில்லியார் சாமியை நீங்க சந்தோஷப்படுத்துறீங்களோ அதே மாதிரி மக்களையும் இன்னைக்கு அனைவரையும் குளிர வச்சிருக்கிறார்.
உண்மையிலேயே எல்லா ஊர்லயும் இன்னைக்கு மழை கிடையாது. இதுக்கு தயா முத்தியால போடுங்க, ஜோரா கை தட்டிங்க போ. அப்படியே தெய்வத்தை குளிர்ச்சி செஞ்சா நம்மள குளிர்ச்சி செய்யும் தெய்வம். தெய்வத்தை எப்படி நம்ம குளிர செஞ்சோமோ அதே மாதிரி நம்ம தெய்வமும் இருக்கிற தாய்மார்களை பூராமே இன்னைக்கு மழை பெஞ்சு நல்ல அந்த ரொம்ப குளிர உட்கார வச்சிருக்கலாம். மதுரையெல்லாம் ஒரே வெக்க. ஆமா, இல்லைன்னா மதுரையில பெரிய வெக்க, படுக்க முடியல. நமது பிள்ளையார் சுவாமி நமது குடும்பம் திருக்கோவில் 44ஆம் ஆண்டு உற்சவ விழா முன்னிட்டும் நமது குருவார்பட்டி வெள்ளிமலை ஊர் பொதுமக்கள் மற்றும் நன்கொடையாளர்கள் நடத்தும் நாடகம் சிறப்பாக நடைபெறும் என்பதை யாருப்பா இப்படி இப்படி உக்கரமா இருக்குது அத்தாரி. செமிக்க மாட்டாம கிடக்கிறேன். செமிக்காமதான் இல்லையா? நமது ஆடி மாதம் இன்னைக்கு அருமையான ஒரு நாள். ஐயா 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 டீ கொடுக்குது அப்படி குடியா. ஏன்னா இன்னைக்கு வந்து நாள் வந்து எப்போ ஒரு சிறப்பான ஒரு நாள். ஏன் இன்னைக்கு நம்ம வெள்ளிமலையில இந்த மழை பெய்ஞ்சிருக்குன்னா அந்த அழகுமலை கண்ணன் 18 நீங்க பேசுற நீங்க பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் எடுத்து பேசுறது. சரி, இன்னைக்கு நாள் சிறப்பான நாள். ஏன்னா ஆடி 18 ஆடி 18 சொன்னாலுமே இன்னைக்கு தான் அழகுமலை கண்ணன் 18ஆம் படி கருப்பன் வாசல் திறக்கப்பட்டு 18 படியிலையும் பூஜை. இன்னைக்கு பூஜை நடந்து அந்த தண்ணி 18 படியிலும் தண்ணி வந்துகிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம வெள்ளிமலை, அங்க இருக்கிறது அழகுமலை, இங்க இருக்கிறது வெள்ளிமலை. அங்கேயும் மழை பூஜை, அதே மாதிரி இங்கேயும் சிறப்பா மழை பெஞ்சு அந்த 18 படியும் நம்ம வெள்ளிமலையிலும் திறக்கப்பட்டது. அதனால இந்த தினத்திலே இவரங்க மேடையிலே நமது ஆடி மாதம் 18ஆம் நாள் 3/8/2024 சனிக்கிழமை இரவு சரியாக 10 மணி அளவில் மேற்படி கோயில் நிர்வாகம் முதல்ல சிங்கார கலையரங்கில் இந்த தினத்திலே இவரங்க மேடையிலே நடக்கக்கூடிய நாடகம் சத்திய ஹரிச்சந்திரன். போடலாம்னு பேசிக்கிட்டாங்கயா. போடலாம்னு சொன்னாங்களாம், அது அடுத்த வருஷம் போடுறோம்னு சொன்னாங்களாம். அது நேற்று போனது. நான் இந்த தினத்தில் நடக்கக்கூடிய நாடகம் தென்பாடி சீமேன்றம் வெற்றி மனசு கொண்டிருக்கக்கூடிய வெள்ளையனே வெளியர் என்று வீர முழக்கம் கொண்டிருக்கக்கூடிய வீரவாடிய கட்டப்படுறான். அது நாளை கொடுத்துருக்காரியா முருகன் உனக்கு. நீங்க வேற என்னை போட்டு கொலையாக்குறீங்க. இந்த தினத்தில் நடக்கக்கூடிய நாடகம் சத்தியமான சாவித்திரி கிடையாது. இல்லையா ஏயா நீங்க இந்த தினத்தில் நடக்கக்கூடிய நாடகம் பக்தி நாடகம் சொல்லக்கூடிய சின்ன கருப்பு பெரிய கருப்பு என்ற நாடகம். இப்பதான் முழக்க மாதிரி வாங்க போறேன் பொருளுக்காரே. ஏப்பா முழுக்கா விஷயம் என்ன நாடகம் போட்டுருக்கா, நீ என்ன நாடகம் சொல்ற? ஒரு உளுந்த பருப்பு அண்ணே முருகண்ணே, இதை ஏன் நான் சொல்றேன்னு கேளுங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஊருக்கு நாடகத்துக்கு போயிருந்தேன். உண்மையிலேயே நம்ம சாமி சத்தியமா சொல்றேன், ஒரு வாரத்துக்கு முன்னாடி நாடகத்துக்கு நானும் போயிருந்தேன். நான் போறது வந்து அதிகமா வந்து வள்ளித்திரம் நாடகம். அப்படின்னு சொல்லி நானும் நாடகத்துக்கு போயிட்டேன். அப்ப போயிட்டா நான் வந்து அதிகமா போறது வள்ளித்திரம்னா அரிச்சந்திரா பவளக்கொடி, அதே மாதிரி வீரவாடிய கட்டபொம்மை. சரி, இப்படி சொல்லி நான் என்ன நினைச்சு பேக்க தூக்கிட்டு போயிட்டு வள்ளித்திரம்னு சொல்லி பேக்க தூக்கிட்டு போயிட்டேன். பேக்க தூக்கிட்டு போயிட்டா நானும் கொஞ்சம் ஏன்னா சிவராத்திரியில தொடர்ந்து நாடகம். சரி, ஒரு நாள் கூட லெஸ்ட் கிடையாது. அப்ப நானும் கொஞ்சம் அசதியா இருக்கும், மேல தூங்கிட்டு இன்னைக்கு மாதிரியே. சரி, பின்னாடி சீட்ல தூங்க. அப்ப ஊர்ல நம்ம ஊர்ல மாறினேன் சத்திய பிடிக்க. இது எங்க நடந்த கதைன்னா உசிலம்பட்டி பக்கத்துல எலுமலை என்ற ஊரோட ஒரு வாரத்துக்கு முன்னாடி. அப்ப நானும் போயிட்டா படுத்து கிடக்கு. அப்ப ஊர்ல பேசுறாங்க, மணி என்னடாச்சு, எத்தனை மணிக்கு நாடு ஆரம்பிக்க போறாங்க அப்படின்னு சொல்ல. நான் தடப்புடன் எந்திரிச்சு ஊர் கொட்டக மேடை, நானும் தடப்புடன் எந்திரிச்சு ஓடியாந்து கொட்டைக்கு போய் மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்கேன். மேக்கப் போட்டுக்கிட்டு ஒரு 10 பேரு 5
5 கட்டு வேப்பமலை ஒரு ஆளு. 5 கட்டு வேப்பங்குளை. ஆமா. எதுக்கு தம்பி ஆட்டியா? ஏன்டா கேக்குற நீ வேற? 5 கட்டு வேப்பமலை, 7 செம்பு, 5 முட கரிமுடை, 20 கிலோ விபூதி, 5 கிலோ சூடம், 5 கிலோ விபூதி, அம்புட்டி கொண்டு 2 சேவல், 21 எலுமிச்சம்பழம், 21 எலுமிச்சம்பழம், 16 தேங்காய், இம்புட்டு கொண்டுகிட்டு உள்ள வந்து வர்றாங்க. 9 செம்பு. ஆமா. நீ போனதேயா? நீ போனது என்ன? நீ போனது என்ன நாடங்க? நான் போனது வள்ளி திருமணம். அதுக்கு இதெல்லாம் தேவையா? இதெல்லாம் தேவையில்லை. அப்ப நான் சொல்றீங்க வாங்க போய் வள்ளி திருமணத்துக்கு இதெல்லாம் கிடையாது. எங்களுக்கு ஒரு 2 தேங்காய், ஒரு சூடம், இதுதான் போய் எங்க போய் அள்ளிட்டு போங்க. அவ்வளவுதான். இல்ல அப்படின்னு சொன்னதுமே சின்னங்கர் பெரிய கோட்டு வச்சதே சாமி இறங்க. நீ என்ன அது இறங்குவியா? சொல்லி சுருட்டு வள்ளி திருமணத்துல இறங்க. சின்னங்கர் பெரிய இருப்பு அதுல இறங்கிட்டு போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா இதெல்லாம் தேவையில்லை, கொண்டுட்டு போங்கன்னு சொல்றேன். அப்பதான் ஊர்ல சொல்றாரு, தம்பி இன்னைக்கு வச்சிருக்கிறது வள்ளி திருமணம் கிடையாது, இன்னைக்கு வச்சிருக்கிறது சின்ன கருப்பு பெரிய கருப்புடுதாயா சொல்லாரு. ஐயோ, எனக்கு வந்துருச்சு உளுந்த பருப்பு. அந்த நாடகத்தை பத்தி நமக்கு என்னடே தெரியாது. வெண்டு நீங்க முழுவ கூடாது. சரி என்ன செய்யுது, வந்தது வந்தாச்சு, எப்படியோ கேட்டு கேட்டு நாடகத்தை தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு. இந்த நாடகம் பேசுறாரு ஏஜென்ட் செல்வம், அவர் என்ன சொல்லியிருக்காரு, ஊர்ல எத்தனை தெய்வம் ஊர்ல இருக்கோ அத்தனை தெய்வத்தையும் நாங்க சாமி இறக்கி முன்னாடி ஒரு கரகத்தை வச்சு ஆட விடுவோம் சொல்லி ஒரு நாடகம் பேசிருக்காரு. இந்த விவரம் எனக்கு தெரியாது. பப்புண்டு அடிச்சு முடிச்சது சாமி இறக்கணுமா, அந்த நாடகத்தை பத்தி எனக்கு என்னன்னே தெரியாது. மக்கள் அடிவத்தை கலக்குது, அண்ணா கொட்டிக்கு அவர் அழுது. சரி உள்ளதான் அழுது, எதை கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் சொல்லி தம்பி ஐயா ஐயா அப்ப தம்பி இங்கிட்டு முன்னாடி வாங்க. மூத்த கிடக்குமா குருணி, நீங்க பேசாம இருந்தீங்கன்னா நல்லபடியா நடத்துங்க. சரி, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஓபி அடிச்சிருப்பீங்க. அப்புறம் சரி பப்பன் டான்ஸ் முடிஞ்சிச்சு. அண்ணே அண்ணே அமைதியா முன்னாடி வாங்கினே, முன்னாடி வாங்கினே. நீங்க பேசுறத உங்க சத்தம் பெரிய சத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லி அப்பதான் பார்த்தேன். அப்ப சாமியானம் சொன்னதுமே இப்ப என்னடா இட்லி திண்டதா வேற இருக்குமா போட்டா தோசை தண்டதுடா அப்படின்னு சொல்லி அப்பதான் நான் பார்த்தேன். இந்த ஊர்ல வெள்ளிமலையில உண்மையிலேயே குடிகொண்டு இல்லையா நமது இல்லையா வெள்ளையான் குடிகொண்டு இருப்பது உண்மையாக இருந்தால் எனக்கு அருள் தரணும்னு சொல்லி அவர் திருதுணை அறியக்கூடிய அக்கா தங்கச்சி அந்த ராக்காச்சியும் பேச்சியும் எப்படி அழைச்சு கூப்பிட்டேன் தெரியுமா? முதல்ல இந்த 7 கரகம் முன்னாடி இருக்குல்லப்பா, எப்படி அழைச்சு கூப்பிட்டேன் தெரியுமா? ஆடிவாரா தாய ஆடிவாரா, அக்னி சக்தி கொண்டு ஆடிவாரா, ஆடிவாரா ஆடிவாரா, அக்னி சக்தி கொண்டு ஆடிவாரா, ஆடிவாரா தாய ஆடிவாரா, அக்னி சக்தி கொண்டு ஆடிவாரா, தேடிவாரா தாய தேடிவாரா, சிக்கிட்டு வந்தோரோ தேடிவாரா, அவை தேடிவாரா தேடிவாரா, திக்கட்டி கொண்டதோ தேடிவாரா. ஓடு பாப்பா வந்து ஒரு கட்டு
ஏடா ஒரு வக்கீல் கூட சாமி வரல. பூரா கறியை வகுத்து முட்டை தின்னு உட்காந்துருக்கு, எப்படி சாமி வரும்? பூரா வக்கால் மூக்கு முட்டை தின்றுக்கும் போல இருக்குதுங்க. ஒரு வக்கீலுக்கும் சாமி வரல. இதே மாதிரி அங்கேயும் சாமி வரல. சத்திய பிடிக்க இதே மாதிரி அந்த ஊர்லயும் சாமி வரல. அப்பதான் அந்த ஊர்ல பேசுறாங்க, ஏண்டா அப்ப ஏய் உங்க பேச்சு தாப்பா கேக்குது. சரி விடு, எனக்கு மைசெட் ஆபரேட்டர் தவிர மத்தாலே முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க. அவங்களையும் கவனத்தை சிதைய வாங்கிட்டு தயவு செஞ்சு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்தீங்க நல்லா இருக்கும். எல்லாரும் நிக்கிறத பத்தி ஒண்ணும்ல, அமைதியா இருந்துங்க. இந்த தினத்தில் நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமணம் மிக சிறப்பாக நடைபெறும். இந்நாடகத்திலே பங்கேற்கக்கூடிய நடிகர்கள் சென்றமா சிறுபாடக்கூடிய இந்நகரத்தில் உணரப்படக்கூடிய நடிப்பச நாயகன் நடிப்பச திலகம் என்ற தனக்கென்று பாராட்டப்படக்கூடிய எனது அன்பு மாப்பிள்ளை நமது துவரங்குறிச்சி அருகாமல்ல அழகம்பட்டியைச் சேர்ந்த இளங்கோவன் அவர்கள் இவ்வாறு வேலன் வேலன் ஒருத்தர் அடிக்க காத்து நல்லபடியா நாடகம் நடத்தணும்னு எனக்கு விரும்பும். நீங்களே குழந்தை பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த கதையை நான் சொன்னதான் அவ்வளவு முடிஞ்சு போச்சு. இல்ல நீங்க தான் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும். அப்புறம் அவர் சரியில்லை இவர் சரியில்லை அப்படின்னு எங்களை யாரும் குறை சொல்லிடக்கூடாது. ஆமா, சிரிச்ச முகம் ஸ்ரீதேவியா பார்க்கணும். ஆமா, இந்நகரத்தில் மண்டலம் பண்ணக்கூடிய நடிப்பச நாயகன் நடிப்பச திலகம் என்ற தனக்கென்று பாராட்டப்படக்கூடிய இசை குயில் எனது அன்பு சகோதரி கரூரை சேர்ந்த நமது சக்தி பாரதி அவர்கள் இவ்வாறு இங்கே வழியினாக அடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். பாட்டுக்கின்றவரா இல்ல அவருக்கென்ற பாட்டா, கழகத்துக்கின்றவரா இல்ல அவருக்கென்ற கழகமா என்ற அடுக்கு சொல் அளவுடன் துடுக்குத்தனமாக பேசும் வீணாகன பிரியின் இந்த நேரத்திலே புராணத்தை மீறி காத்துக் கொண்டிருக்கும் உங்கள் வீட்டு பிள்ளை எனது பாசத்துக்குரிய எனது அன்பனா காரைக்குடியை சேர்ந்த எங்களது அன்பனா வீரமங்கலத்தை சேர்ந்த எல் கவிராஜ் அவர்கள் இவ்வாறு முறையிலே இங்கு கழகப்புரிய நாடுகளாக நடிக்கிறார்கள். நாங்கள் என்னதான் ஆடினாலும் என்னதான் பாடினாலும் எங்களுக்கு திக்கவரி இசைமை கொண்டவர் ஆறுமணிய கலையரசு ஆறுமணிய சக்கரவர்த்தி சொல்லக்கூடிய காரியாவெட்டி அறியாமல்ல மாங்கோப்பை சேர்ந்த எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக சங்கத்தின் செயற்குழு உறுப்பினருமான எனது அன்பு ஐத்தான் எஸ்பி செந்தமுருகன் அவர்கள் இவ்வாறு ஆறுமணியம் ஆண்பார். கார்த்திகை விளக்கே பெண்களுடன் இது காவல் சுமக்கும் தொண்டருடன் கார்த்திகை விளக்கே பெண்களுடன் இது காவல் சுமக்கும் தொண்டருடன் தினம் பூசிடும் ஒரு முள்ளாய் முளைக்கு தடுமாறும் உங்களுக்கு ஒரு இடம் உண்டுதான். இல்ல நீங்க எல்லாம் மனசு வச்சிருக்கேன். என்னைக்கு இங்க ஐட்டம் என் மனசுக்குள்ளே இருப்பார்.
என் மனசுல அவர் இருப்பாரு, அவர் மனசுல நான் இருப்பேன். ஒருவேளை ஆம்பளை பிள்ளைய பிறகு தப்பிச்ச பொம்பளை பிள்ளைய பிறந்திருந்தா முதல் உன்னை லவ் பண்ணிருப்பேன். ஆனா இருக்கு ஆமா, கிழிச்சு விடுவேன். அவருக்காக கோடியடி குமரன் விருதுக வித்துவான் விருதுக சக்கரவர்த்தி சொல்லக்கூடிய பாசத்துக்குரிய மதுரையைச் சேர்ந்த நமது சிவ சமூகவில் அவர்கள் இவ்வாறு முறையிலே இங்கு மிருதம் போல ஆனா எப்படி கையடி அடிச்சு படுத்துக்குருவேன். வேற வழி இல்ல பங்காளி. என்ன பங்காளி, இந்த மாதிரி வாய்ப்பு நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. சும்மா பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதற்கு நகையாக பலவாத்திய மன்னன் பலவாத்திய போலன்னு சொல்லக்கூடிய மதுரை விமான நிலையம் அங்க அங்க சுவாமிருகா என்னடா செய்யறது. நமது பரமக்குடியை சேர்ந்த எஸ் முருகன் அவர்கள் இவருடைய ஆதரவு நிற்கிறார்.
என்ன மச்சான் உன் குச்சி வளர்ந்து போச்சு. அவர் அடிச்சதை பார்த்து இவரு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா பங்காளி உங்க 2 பேருக்கு நல்ல பொருத்தமையா. அவரு வாசிக்க நீங்க ஆட அப்படியே பஸ் ஸ்டாண்ட்ல பிரம்மாதம். அதுக்கு எங்களுக்கு தாயின் பார்ப்பனாக அது வேணாம்டா. அந்த கிரிக்கெட் எடுத்துட்டா அன்பு கிடைக்குது. எங்களுக்கு தாயின் காப்பனாக சீர்தலைமை செய்ய வந்திருக்கும் பேர் மதிப்புக்குரிய சிவகங்கை அருகாமுள்ள சாத்தனையை சேர்ந்த எனது அன்பு சித்தப்பா பிஆர் நமது சாத்தனை அழகவர்கள் இவ்வாறு மனிதை சீட்டாள ஆனா கடுகு சிரித்தாலும் இன்னும் காரம் குறையில பாருங்களேன். குறையாது இல்ல. ஆனா என் சித்தப்பன் எப்படிதான் ஏப்பா அவங்க சிவகங்கை அவங்க ஏரியால வடமாட்டுல பெரிய பாடு பிடிக்கிறவரு. ஆமா ஆமா அம்புடு பண்ணுவே மாடு பிடிச்சி மாடு கொஞ்சு போனதுதான். இருக்கட்டும் இருந்தாலும் கூட தானத்திலே தானம் செலுத்த தானம் மன்ன தானம் எங்களுக்கு சிறப்பான முறையில் உணவளித்த நமது கிராமத்தாருக்கு நன்றி. வணக்கம். மைக்கேல குறிக்கல் டீப்பினர் டாப்பு சொல்லக்கூடிய ஒளி அமைப்பாளர் இரண்டு தினத்திலே இவ்வாறு வட்டாரத்திலே தனக்கென்று வெற்றி கொடி நாட்டி வரக்கூடிய நமது அம்மன் கொடுத்த நமது அருளம்மன் ரேடியோ சினிமாக்களுக்கு அம்மன் அருள் அம்மனர் அதுக்கு அம்மனர்கள் அன்புள்ளவர்களுக்கு நன்றி நன்றி. வணக்கம். அதே மாதிரி உண்மையிலே சொல்றேன் மைசெட் அருமையா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஆனா இதோட யாருக்கு நன்றி சொல்லணும்னா நீங்க வந்திருக்க ஆபரேட்டர் அவர்களுக்கு தான் நன்றி சொல்லணும். என்ன காரணம்? ஒரு நாடகத்திற்கு இப்படித்தான் ஒளி அமைக்க வேண்டும் என்பது அப்படி சொல்ற மாதிரி லைட்லாம் போட்டு சிறப்பான முறையில் வெளியீடு கொடுத்த நமது அம்மனர்கள் அன்பு உள்ளவங்களுக்கு நன்றி நன்றி. வணக்கம் சென்று அரசை பப்புனுக்கார வந்து பேச்சா பேசிக்கிட்டு மாப்பிள்ள அப்படி ஒரு அரிசியா இருக்கு. ஆமா இந்த முகரம் உள்ள போயிட்டு எப்படா டான்ஸ் கூட காமிப்பாங்க. அனுப்பியா காமிச்சிருக்கியா இன்னைக்கு வந்திருக்க பிள்ளை எப்படி பிள்ளை ஆடல் அரசி இருக்கும்லப்பா. உலகத்திலேயே எனக்கு தெரிஞ்சு ஒரு புண்ணியம் பண்ண ஒரு ஜென்மம் ஒரு அதிர்ஷ்டமான ஆள் யாருன்னு கேட்டா பப்புன் தாயா. ஏயா ஊர்ல இருந்து இங்க வரைக்கும் காரு, சரி ஏறின இடத்துல இருந்து இறங்க வரைக்கும் காரு, சரி நல்ல ஊர்ல ஆட்டுக்கறி கோழிக்கறி நாட்டுக்கோழின்னு சாப்பாடு, சரி ஆள் அசந்தீங்கன்னா அடிக்கடி போடுறதுக்கு வெத்தலை பாக்கு டீ காப்பி இப்படியே விடிய, சரி இது போக காலையில விடிஞ்சோன்னு வெள்ளன சூரியன் உதிக்கிற நேரத்துல கை நிறைய சம்பளம், சரி இதெல்லாம் இசுக்கு பத்தாதுன்ட்டு நீங்க அமுக்கிறதுக்கு ஒரு பொம்பளை புள்ள வேற யாருக்கு கிடைக்கும்? அதுக்கு கோயில்ல மண்ணவாரி தூத்து அப்பனா கேட்டது ஆடல் அரசு அப்படியே சுத்தம் மதுரையை சேர்ந்த அன்பு சகோதரி நமது ரதிதேவி அவர்கள் இவர்களை டான்ஸ் அமைத்தார்கள். கருவாச்சி ஏ கருவாச்சி பிள்ளையா ஓஞ்சாடமாட பார்வையாளே காலம் வந்து உருவாச்சு கண்ணால சொன்னதெல்லாம் என்னாச்சு தினமும் சிரிச்சு மயக்கி ஏ மனசற்கு இருக்க சிறுகி கணவன் இவன் கடிஞ்சு வெடிச்ச பருத்தி மனசுக்கு தெரிவி கணவத்தடுக்க தெரிவி இவன் கடிஞ்சு வெடிச்ச பருத்தி
பொழுசுமணி வெள்ளி கொலுசுமணி சொல்லி கெட்டிக்காரையா அப்படி இருந்தாதே நல்லா இருக்கு நாடகம். அதனாலதான் உட்கார 3 பேத்தை கொடுத்துருக்க. 3 பேத்தை கொடுத்துருக்கா இருக்கட்டும். அதுக்கு கிராம பொதுமக்கள் அனைவரும் திலாக வருவருக்கு ஆமா இன்னொரு பொண்ணு வேணும். எங்க பொண்ணுதே இருக்கு. ஆமா நமது குருவார்பட்டி வெள்ளிமலை ஊர் பொதுமக்கள் மற்றும் நன்கொடையாளர்கள் வெள்ளிமலை கிராம சபை கடிச்சங்கள் மணி ஆரம்பிக்கின்றோம். நன்றி வணக்கம். பொம்பளை பிள்ளை ரெடி ஆயிடுச்சு. அந்த பிள்ளை வெளியே தலையை வைக்கின்றாலே மற்றும் இந்த சிறப்பான முறையில் நமது வெள்ளிமலை கிராமத்தை சிறப்பான முறையில் வீடியோ எடுத்து பரப்பிக் கொண்டிருக்கும் பேர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் நமது திருவிழாங்குடி தங்கராஜ் பி கலைமூர்த்தி சிறப்பான முறையில் ஆபரேட்டர் சிறப்பான முறையில் வீடியோ எடுத்துக்கொண்டிருக்க அன்புள்ளவங்களுக்கும் மற்றும் இந்த நாடக அமைப்பாளர் பேர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய எங்களது அண்ணனா செல்வம் அவர்கள் சார்பிலும் எங்கள் கலைக்குழு சார் நன்றி. தானத்திலே தானம் சிறந்த தானம் அன்னதானம் எங்களுக்கு சிறப்பான முறையில் உணவளித்த நமது கிராமத்தாருக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிஞ்சிட்டு உங்கள் முன்பாக பப்புனா நினைத்துக் கொண்டிருக்கும் உங்களுக்கு தெரிந்தவனா இருந்தாலும் கூட தெரியாதவனா இருந்தாலும் கூட சொல்ல கடமைப்பட்டதுனால மதுரை விமான நிலையம் அருகாமையில் நல்லூரை சேர்ந்த பிபி முத்துவின் உங்களோட பப்புனாகவும் நம்ம வெளியே காத்து கொண்டு பணி ஆரம்பிச்சாச்சு. நன்றி வணக்கம். பொங்கலுக்குள்ள எப்படி வரப்போகுது நடிப்பதற்கு ஆடிப்பட்டம் தேடி பார்த்து விரைக்கணும் சின்னையா